இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வாக்கியம். எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வாக்கியம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பிரியமானவர்களே, இந்த எபிரெயர் புத்தகமானது அங்கே வாழ்ந்த யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு மடலாகும். இந்த மடலை எழுதினவர் இதுவரையிலும் யார் என்பதை கிறிஸ்தவ உலகம் அறியாதிருந்த போதும் அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி பலரால் நம்பப்பட்டு வருகிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கொடுத்தவர் தேவ ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்ட ஒருவர் என்பது மறுக்க முடியாத உண்மை. இது தேவன் அளித்த வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே இதில் எந்த விதமான சந்தேகமும் இன்றி இதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான காரியத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நம் விசேஷமாக இந்த பகுதி யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதமாகும். அந்த நாளிலே யூதர்களுடைய வழக்கப்படி தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆசாரியர்களை கொடுத்திருந்தார். அந்த ஆசாரியர்கள் யாரு? அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடியவர்களாக மனிதர்களுடைய பாவங்கள், பாடுகள், மனிதருடைய துக்கங்கள் இவை அனைத்தையும் அந்த ஆசாரியன் பெற்றுக்கொண்டவனாய், கேட்டு பெற்றுக்கொண்டவனாய், அறிந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அங்கே அவர்களுக்காக வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தோடு அவன் அந்த இடத்துக்கு போய் அங்கே கடவுளுடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையிலே அவன் மக்களுக்காக பரிதவித்து வேண்டிக் கொள்ள கூடியவனாக இருந்தான். ஆனால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருந்தது. என்னவென்று சொன்னால், அந்த ஆசாரியனும் கூட அந்த கிருபாசன தண்டையிலே போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அவன் வருடத்துக்கு ஒரு முறைதான் அங்கே செல்ல முடியும். அப்படி செல்ல முடியும் என்று சொல்லுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பாவத்துக்காகவும் தான் செய்த பாவங்களுக்காகவும் முதலாவது அவன் பலி செலுத்தி அதன் பின்புதான் மக்களுக்காக அவன் அதை செய்ய முடியும். தன்னை சுத்திகரித்த பின்பே அதை செய்ய முடியும் என்பது உறுதி. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு காரியம், ஒரு முழுமையான ஒரு காரியம் எங்களுக்கு தெரிகிறது. என்னவென்று சொன்னால், அதாவது அந்த ஆசாரியன் ஒரு பாவம் செய்தவன். அவன் தன்னுடைய பாவத்துக்காகவும் மனம் வருந்தி தன்னை சுத்திகரித்து கொண்டுதான் அங்கே செல்லுகிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆசாரியர்களை விட இயேசு ஒரு விசேஷமான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே அவர் நமக்கு சொல்லுகிறார். எதை பற்றி அவர் இங்கே சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நன்றாக கவனித்து பாருங்கள். அவர் நம்மை குறித்து பரிதபிக்கின்ற ஆசாரியராய் மட்டுமல்ல, நம்மை போல எல்லாவற்றையும் அனுபவித்து அதிலே ஜெயித்தவராய் நமக்கு இருக்கிறார். அதாங்க இருக்கிற முக்கியமான காரியம். சாத்தானாலே சோதிக்கப்பட்ட போதும் கூட, அங்கே அவருக்கு வாழ்க்கையிலே பல இன்னல்கள் வந்த போதும் கூட அவரை அந்த சோதனைகளும் சரி, சாத்தானாலும் சரி வீழ்த்த முடியவில்லை. அவரை பாவம் செய்ய வைக்க முடியவில்லை. அவர் சகல காரியங்களையும் தகர்த்து அவர் முன்னோக்கி சென்ற ஒரு ஆசாரியராக அவர் இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பாவமுள்ள ஒரு ஆசாரியராய் இல்லாமல் அவர் நமக்காக பிரதான ஆசாரியராய், பாவமில்லாதவராய், நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராய் அந்த இடத்திலே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பாவமில்லாதவராய் நமக்காக ஒரு பலி செலுத்த வேண்டியதாய் இல்லாமல் நமக்காக அவரே பலியானவராய், அவரே பிரதான ஆசாரியராய் அங்கே நிற்பது எவ்வளவு உத்தமம்.
தன்னைத்தானே பலியாக்கி நமக்காக பிதாவுடைய வலது பாசத்திலே வீற்று நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி இந்த எபிரேய நிருபத்திலேயே அவர் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுத்து அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அங்கலாய்க்கின்ற பரிதபிக்கிற ஒரு ஆசாரியனாக இல்லாமல் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய சகலத்தையும் சகல சோதனைகளையும் ஜெயித்த ஆண்டவராய் நமக்காக நிற்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்த 1000 பேர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்காக அவர்கள் மனம் வருந்தலாம். நான் உங்களை நிச்சயமாக என்னுடைய ஜெபத்திலே நான் வைத்துக்கொள்ளுவேன். நல்ல காரியம், வைத்துக்கொள்ளட்டும், நிச்சயமாக தேவை. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நாம் நாட வேண்டியது யாரை என்று சொன்னால் நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏனென்றால் அவர் நமக்காக பெருமூச்சுக்களோடு கூட வேண்டுதல் செய்யக்கூடிய, பிதாவுடைய வலது பாசத்திலே எல்லா வகையிலும் நமக்காக மன்றாடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய நாதராய் அவர் இருக்கிறார். அந்த நாதரை நாம் பற்றி கொள்ளும் போது நமக்கு நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அதை நமக்கு பெற்று தருவதற்கு அவரே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் நாம் ஜெபிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். என்னவென்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அதை கேட்கின்றோம், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் அதிகமாக எங்களுடைய ஜெபங்களை குறித்து உருக்கமாக நாங்கள் பேசுவோம். ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நல்ல தொழில் வேண்டும், நல்ல கல்வி வேண்டும் என்று சொல்லி நாம் பல வகையிலே நாம் ஜெபிப்போம். ஆனால் அதை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்பதை மாத்திரம் அவசரமாக சொல்லி முடித்து விடுவோம். அதனுடைய உண்மையான சத்தியத்தை, அதனுடைய உண்மையான பொருளை அறியாதவர்களாய், இயேசு கிறிஸ்து நமக்காக யாராக இருக்கிறார் என்பதை மறந்து போனவர்களாய் டக்கென்று நாம் கடந்து போய்விடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்காக அங்கலாய்க்கிறவர் எப்படிப்பட்ட ஒருவராயிருக்கிறார்? நாம் அந்த வசனத்தை மீண்டுமாக வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எவ்வளவு அழகான ஒரு காரியம்! நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நாங்கள் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே, அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மன்றாடுகிற அந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம் என்று சொல்லி இங்கே அழைக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல இன்னல்களோடு, பல கடினங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியராய், ஜெயங்கொண்ட ஆசாரியராய், தூய்மையான ஆசாரியராய், தூய்மையான நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆசாரியராய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம். அவரை பற்றி கொண்டவர்களாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.